வணக்கம் நண்பர்களே, உங்கள் SN பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருப்பதி என்றாலே லட்டு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த ஏழுமலையான் கோவிலுக்குள்ள லட்டுக்கும் மேல நம்மளை ஆச்சரியப்படுத்துற பல ரகசியங்கள் இருக்கு. பெருமாளோட சிலையிலிருந்து வியர்க்கிறது, அவர் போடும் நகைகளின் எடை, அபிஷேக ரகசியங்கள் என பல மர்மங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கு. பொதுவாக எல்லா சிலைகளையும் உளியால தான் செதுக்குவாங்க. ஆனா நாம ஏழுமலையான் சிலைய சிற்பி உளியால செதுக்கினதுக்கு எந்தவித அடையாளமும் இல்லை. அது மட்டும் இல்லாம நெத்தி சுட்டி புருவம்னு எல்லாமே அப்படியே நிஜமா மென்ற மாதிரி இருக்கும். திருமலை 3000 அடி உயரத்தில் இருக்கிற குளிர்ச்சியான இடம். ஆனா அதிகாலை 4:30 மணிக்கு குளிர்ச்சியான தண்ணியால அபிஷேகம் செய்யும் போதும் பெருமாளுக்கு வேர்த்து விடும். அதை ஒரு பட்டு துணியால துடைப்பாங்களாம். ஏன்னா ஏழுமலையான் சிலை எப்பவும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் தான் இருக்குமா. இது ஒரு பெரிய அதிசயம். பெருமாள் போட்டிருக்கிற நகைகள் சும்மா இல்லை. கழுத்தில் இருக்கிற சாலக்கிராம தங்கமாலை 12 கிலோ எடையுள்ளது. இதை 3 அர்ச்சகர்கள் சேர்ந்து தான் போடுவாங்களாம். சூரிய கட்டாரின் எடை 5 கிலோ. உலகத்திலேயே வேற எங்கேயும் இல்லாத ஒரு நீலக்கல் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. பெருமாளோட அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் உலகத்தோட பல நாடுகளிலிருந்து வருது. ஸ்பெயினிலிருந்து குங்குமப்பூ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரி, சீனாவிலிருந்து புனுகு என ஒரு தங்க தாம்பாளத்தில் சந்தனத்தோட சேர்த்து அரைச்சு அபிஷேகம் செய்வாங்களாம். வியாழக்கிழமை காலையில ஏழுமலையானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது அவர் தன் 3வது கண்ணை திறப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அப்ப பெருமாளோட நகைகள் எல்லாம் சூடா இருக்குமா. இந்த நிகழ்வை பார்க்கறது மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லப்படுது. ஏழுமலையானுக்கு ஒரு புது மண் பானையில தான் பிரசாதம் செய்வாங்க. அதுவும் தயிர் சாதம் தவிர வேற எந்த பிரசாதமும் குலசேகரப்படியை தாண்டாது. இந்த ஒரு உணவு மட்டும்தான் பெருமாளோட கருவறைக்கு முன்னாடி கொண்டு வரப்படுமா. பெருமாளுக்கு போடுற ஆடைகளும் ரொம்ப விசேஷமானது. செஞ்சி இனத்தை சேர்ந்த நெசவாளர்கள் பயபக்தியோடு அதை நெய்வாங்களாம். திருப்பதி கோவில்ல 1180 கல்வெட்டுகள் இருக்கு. அதுல 1130 கல்வெட்டுகள் தமிழ் மொழியில தான் இருக்கு. இது தமிழர்கள் ஏழுமலையானின் மீது வச்சிருக்கிற பக்தியை காட்டுது. திருப்பதி கோவில் வெறும் ஏழுமலையான்னு மட்டும் சொல்லல, அவர் இன்னமும் நம் எல்லாரையும் காத்து நிற்கிற ஒரு ஜீவ சன்னதி, கோவிந்தா. இந்த மாதிரி பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.